வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டிஸ்க் பல்ஜ், அதாவது மோஸ்டா பார்த்தோம்னா அந்த டிஸ்க் பல்ஜ் எங்க இருக்கும்? சர்விக்கல் வெர்டிப்ரா C3 C4 C5 இந்த இடத்துல அதிகமா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா L4 L5ல இருக்கும். ஸோ இதுல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இளைஞர்கள்ல இருந்து இன்னைக்கு யங் ஏஜ்ல மிடில் ஏஜ்லயே நிறைய பேருக்கு வந்து L4 L5ல டிஸ்க் பல்ஜ் ஆகுது. அந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா சயாட்டிகா அப்படின்ற பெயின் வருது. அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி அது போய் என்ன பண்ணும்னா நரம்பு அழுத்தும். நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த சயாட்டிகாவை வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து சரிப்படுத்த முடியாம இதுக்கு போய் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, போய் ஹாஸ்பிட்டலைசேஷன்ல தங்கி இருந்து 1 மாசம் தங்க சொன்னாங்க, 2 மாசம் தங்க சொன்னாங்க, 3 மாசம் தங்க சொன்னாங்கன்னு தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கூட கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு டாக்டர், நாங்கள் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதுக்கு பிறகு பார்த்தா திரும்ப பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. எங்களோட ஹோமியோபதி மருந்துகள்ல ரொம்ப எளிமையா 3லேருந்து 6 மாத காலத்துல எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாம எந்த தங்கி செய்யக்கூடிய சிகிச்சையும் இல்லாம நீங்க வீட்டுக்கே மருந்து எடுத்துட்டு போய் சிம்பிளா சாப்பிட்டு ஒரு 6 மாசத்துல கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய பேரை கியூர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது சர்விக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும் சரி, லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்து சயாட்டிக்கா ஏற்பட்டாலும் சரி, சர்விக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி ரேடிகுலோபதின்னு சொல்லுவோம். இங்கே இருக்க நரம்பு டிஸ்க் வெளியில பிரிங்கி இங்க இருக்க நரம்பு அழுத்தும் போது கைக்கு போகக்கூடிய நரம்புகள்ல அழுத்தம் ஏற்படுத்தும். அப்ப வலி பார்த்தோம்னா கழுத்துல இருந்து அப்படி கைக்கு விரல் வரைக்கும் பரவும், நம்னஸும் வரும். ஸோ அதை வந்து ரேடிகுலோபதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இடுப்புல இருக்கக்கூடிய ஜவ்வு விலகிருச்சு, கிழிஞ்சு வெளியில வந்து விலகிருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து சயாட்டிக் நர்வை வந்து பிஞ்ச் பண்றதுனால சயாட்டிக் பெயின் காஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த போட்டோல காட்டுறேன் நான். ஸோ இங்கேருந்து தான் இங்கேருந்து ஒரு 5 நரம்புகள் சேர்ந்து கட்டையாக ஒரு நரம்பு ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவோம். அது முதுகில் ஆரம்பித்து பட்டக்ஸ்லேருந்து கீழே பாதம் வரைக்கும் வரும். எப்போ வந்து இந்த ஜவ்வு இங்கே தான் டிஸ்க்கு, ஸோ அந்த டிஸ்க்கு வந்து பிதுங்கி வந்து வெளியில் வந்து இங்கே நரம்பு இருக்கா, அந்த நரம்பு மேலே அழுத்தத்தை ஏற்படும். அழுத்தம் ஏற்படுற இடம் ரெட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அழுத்தம் ஏற்படுத்துதோ அப்போ வந்து அந்த பிஞ்ச்டு நர்வ்லேருந்து பெயின் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சயாட்டிக் பெயின் சொல்லுவோம். இது ஒரு சிலருக்கு லைட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு சிவியராக இருக்கும், ஒரு சிலருக்கு முதுகில் மட்டும் வலிக்குதுன்னுவாங்க, ஒரு சிலருக்கு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலிக்குது டாக்டர், அப்படியே பின்னாடி வலி பாயிற மாதிரி இருக்குது. இந்த வலி எப்படி இருக்குன்னா ஷாக் அடித்த மாதிரி இருக்குது, எரிச்சலாக இருக்குது, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் பெயின் மாதிரியோ எரிச்சல் மாதிரியோ இல்லை ரொம்ப கடுக்கிற மாதிரியோ இந்த வலியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து சயாட்டிகா பெயினாக இருக்கும். அது வந்து இடுப்பில் ஆரம்பித்து இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி உங்களோட முதுகில் பட்டக்லேருந்து அப்படியே பின் வழியாக கால் வரைக்கும் இறங்கும். நிறைய பேருக்கு இந்த கால் வந்து மரத்து போன மாதிரி இருக்கும், பாதம் மரத்து போன மாதிரி இருக்கும். அதுவே கழுத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது ரேடிகுலோபதி ஏற்படும் போது கை விரல்கள் மரத்து போன மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் ஹோமியோபதி மருந்துகளில் ரொம்ப எளிமையாக எந்த விதமான ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாமல் எந்த தெரப்பீஸு ஃபிசியோதெரப்பி வேற வர்மா அந்த மாதிரி தெரப்பீஸ் எதுவுமே கொடுக்காம சிம்பிளா மருந்துகள் மூலமாவே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கிழிஞ்சிருக்குல்ல இந்த ஜவ்வு கிழிஞ்சி வெளியில பிரிங்கி நரம்பு அழுத்திட்டு இருக்கு, இதை ரிப்பேர் பண்றதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது அழகா வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ராக்சர்ல எலும்பு கூடுதோ அது மாதிரி இந்த ஜவ்வுகள் கிழிஞ்ச ஜவ்வுகள் வந்து வீக்கம் குறைஞ்சு அது உள்ளார சுருங்கி அந்த நரம்பு அழுத்தம் சரியாகும் போது அந்த பெயின் கம்ப்ளீட்டா சரியாகிறத பார்க்க முடியும். சர்ஜரி பண்ணிட்டு ஒரு சைடு சர்ஜரி பண்ண டாக்டர் இன்னொரு சைடு பிதுங்கி வந்துருச்சுன்னு சொல்றாங்க, அதனால திரும்பவும் சயாட்டிகா பெயின் இருக்கு, திரும்பவும் ஜவ்வு விலகி வந்துருச்சு, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, எங்களுக்கு வந்து அடிக்கடி ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, எங்க உடம்பு அதுக்கு தாங்கவும் தாங்காதுன்னு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அது மாதிரி நாங்க அந்த தெரப்பியில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும்போது எங்களுக்கு பெயின் இல்லாமல் இருந்துச்சு, அப்போ நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ திரும்பவும் அந்த பெயின் வந்துருச்சு, அவ்வளோ நாள் போய் தங்கி இருந்து செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சிம்பிளான ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக இந்த சயாட்டிகா பெயினையும் சரி, ரேடிகுலோபதி பெயினையும் சரி, டிஸ்க் ப்ரொலாப்ஸையும் சரி கம்ப்ளீட்டாக ஹோமியோபதியில் கியூர் பண்ண முடியும். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறுகிய காலத்தில் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளார கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக சரி பண்ண முடியும். அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பெயின் எல்லாம் 1 மந்த்லேயே செட்டில் ஆகுறத நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு சரி பண்ணி
டிஸ்க்கு கழுத்தில் விலகி இருந்தாலும் சரி, இடுப்பில் விலகி இருந்தாலும் சரி, சயாட்டிக்கானால சிவியராக பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க கூட சரி பண்ணி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் இந்த வீடியோட எண்டில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் போடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி சயாட்டிக்கானால, டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு, தங்கி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ அஃபோர்டபுளாக போய் தங்கி இருந்து பார்க்குறதுக்கோ, சர்ஜரி பண்ணிக்கவோ அஃபோர்டபுளாக இல்லைன்னா சிம்பிளான ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக நிரந்தரமாகவும் பக்க விளைவுகள் இல்லாமலும் குறைந்த செலவுலையும் நாங்கள் குணப்படுத்துவோம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பக்க விளைவு இல்லாமல் எளிமையாக உங்களுடைய சயாட்டிக்கா, டிஸ்க் பல்ஜை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அது மாதிரி கழுத்தில் நரம்பு விலகி, கழுத்தில் வந்து C4 C5 லெவலில் உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் அதையும் சரி பண்ணிக்கலாம். ஸோ ஹோமியோபதியில் அப்படி ஒரு அற்புதமான மருந்துகள் இருக்கும்போது முதல்ல இந்த முறையை ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணிட்டு இதில் ஈஸியாக சக்ஸஸ் கிடைச்சிரும். நிரந்தரமாகவும் இருக்கும், பக்க விளைவுகள் இல்லாமலும் இருக்கும், ரொம்ப பொருள் செலவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இது மாதிரியான பாதிக்கப்பட்டக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி. நான் ஈரோட்டில் இருந்து வரேங்க. எனக்கு கழுத்து வலி வந்து ஒரு 7-8 வருஷமா இருந்தது. என் சிஸ்டர் தான் சொன்னாங்க மேடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே தூக்க முடியாது மேம். கையை வந்து இதுக்கு மேலே இப்படி தூக்க முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது, டக்குன்னு திரும்ப முடியாது, பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது, ஒரு சும்மா இப்படி இப்படி அசைஞ்சு தான் பார்க்க முடியும். இப்போ நார்மலாக இருக்கு. எப்பயும் போல ரெகுலராக என் ரொட்டீன் ஒர்க் செய்கிறேன். எல்லா ஒர்க்குமே நான் பண்ணுறேங்க. திருவள்ளூர்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் அத்தைக்கு வந்து இந்த கழுத்து வந்து மூட்டை தூக்கி வலிக்க ஆரம்பிச்சிது. எலும்பு தேஞ்சு அந்த தசை வந்து விலகிடுச்சு. விலகிட்டு அவங்களுக்கு வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தோம், செஞ்சோம், எங்கேயுமே ஒன்றுமே சரியாகலை. அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்கிற ஹோமியோவுக்கு வந்தோம், அஸ்வினி ஹோமியோ கிளினிக். அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே சரியாச்சு.